மார்கன் ஸ்டான்லி வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. ஜூன் 2026 சென்செக்ஸ் வந்து 1,00,000 ரீச் பண்ணிண்டு. இப்போ 80,000 ப்ளஸ் இருக்குது. அப்போது சென்செக்ஸ் 1,00,000 ரீச் ஆகும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2% அப்படிங்கும்போது நம்ம நிஃப்டியும் லைஃப் டைம் ஹைக்கு மேலே போகுங்கிற மாதிரி ஒரு கருத்து. ஓகே, அப்போது இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு, ரைட்டாக அதை ஞாபகத்தில் வச்சுக்குவோம். நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்குது, அதில் என்ன டிசிஷன் இருக்காங்க அது வந்து மார்க்கெட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்புறம் நாளை கழிச்சு வீக்லி எக்ஸ்பைரி, இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுக்கிட்டு. அப்புறம் அலிபாபா வந்து 3,800 கோடி ரூபாவுடைய ஸ்டாக்கை வந்து பிளாக் டீலில் உள்ள பே டைம் அவங்களுடைய ஸ்டாக்கை வந்து கிட்டத்தட்ட 5% நினைக்கிறேன், அதை வந்து அவங்க பிளாக் டீலில் விற்கிறாங்க. பே டைமை இன்றைக்கி கவனமாக பார்க்கணும், சரியா? அப்புறம் ஐஎன்ஆர் வந்து புதிய வீக் போயிட்டே இருக்கிறது. 87.68 நேற்று க்ளோஸ் ஆனது, இன்றைக்கி 87.89 இருக்குது. இது ப்ரீவியஸ் வந்து சிஎன்பிசி ரிப்போர்ட் பிரகாரம் 87.789 தான் பிப்ரவரி 2025 லோ. இப்போ வந்து புதிய லோ வந்து 87.89 தொடர்ந்து வீக் ஆகிட்டுது. ட்ரம்ப்புடைய டாரிஃப் அந்த காரணமாக தான் இது வந்து டெம்பரரியாக தான். நம்ம தாரிஃப் பிரச்சனை முடிஞ்சிட்டால் ஓரளவு நம்ம ருப்பி வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும், வீக்லேருந்து குறையும், ஸ்ட்ராங் ஆகும்னு நம்ம நம்புவோம், சரியா? நேற்று நிஃப்டி லோ 24,554 24,500 பக்கமாக டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே 24,700க்கு மேலே க்ளோஸ் வச்சது. நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இருந்த போதிலும் நேற்றும் எஃப்ஐ 2,403 கோடிக்கு விற்றுருக்குறாங்க, அவங்க பை சைடு இல்லை, சரியா? ஸோ நேற்று அவங்க தொடர்ந்து விற்றுட்ருக்காங்கிறத கண்டினியூ பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வந்து யூஎஸ் எஃப்ஐஸ் வந்து ஜப்பானை வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஸ்னால் பல கண்ட்ரிஸு, அதில் வந்து சிங்கப்பூர் தான் அதிகபட்சமாக நம்ம ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாக் வச்சுட்டு இருந்ததாக ரிப்போர்ட்டு. இப்போ வந்து புதிய நியூஸ் வந்து இது நம்ம யுஎஸ் வந்து சிங்கப்பூரை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? சரி, இப்போ குளோபல் மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து இருக்குது, ஃபுல்லாகவே எல்லாமே க்ரீனு. டோஜோன்ஸ் 0.25% அப்பு, S&P 500 1.5% அப்பு, நாஸ்டாக் 2% அப்பு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து எஃப்டிஎஸ்சி 0.5% அப்பு, சிஎஸ்சி இட்டாலி 1.25% அப்பு, டிஎக்ஸ் ஜெர்மனி 0.5% அப்பு, ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.5% அப்பு, சிங்கப்பூர் ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் 1% அப்பு, ஹாங்காங் ஹேங்சாங்ஸ் 1% அப்பு, கொரியா கோஸ்பி 1.25% அப்பு, ஜாகத் இந்தோனேஷியா 1% டவுனு, சைனா சங்கி 0.5% அப்பு. ஸோ இந்தோனேஷியா தவிர பாக்கி எல்லாமே அப்சைடு இன்றைக்கி. நேற்று நிஃப்டி அப்சைடு, சரியா? ஸோ ஓரளவு மார்க்கெட்டுடைய மூடு வந்து அப்சைடு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் ஏடிஆரை போய் செக் பண்ணும்போது ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஒரு ஹெச்டிஎஃப்சி 0.5% டவுனு, ஐசிசி பேங்க் 1.5% டவுனு, அப்புறமா ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.5% அப்பு, விப்ரோ 0.5% டவுனு, இன்ஃபோசிஸ் 0.5% அப்பு அண்ட் ஆஃப்டர் ஹவர்ஸில் 1% அப்பு, ரிலையன்ஸ் டிஆர்சி 0.25% அப்பு. இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது, அதாவது டவுனு அப்பு. பேங்கிங் செக்டர் கூட சிலது வந்து டவுனு அப்பு, ஐசிசி வந்து 1.5% டவுனு, அப்புறம் ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.5% அப்பு. இது ஐடி செக்டர் வந்து விப்ரோ டவுனு, இன்ஃபோசிஸ் அப்பு. இப்படி ஒரு கன்ஃபியூஷன், ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குன்னு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏடிஆர் ஒரு கரெக்டான வழியில் இல்லை. கோல்டு வந்து இப்போ கொஞ்சம் மேல் சைடு தான், அதாவது $3,378 அப்படி போயிட்டுருக்கு, கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கு. 3,500 தான் அதோடைய லைஃப் டைம் ஹை. பிட்காயினும் 1,14,955 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 1,23,236 தான் அதோடைய லைஃப் டைம் ஹை. எல்லாம் அது கொஞ்சம் அப்படி கன்சல்டேஷன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். 66.27 ஆயிலுடைய ரேட் இப்போது, சரி. ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஹைக் பண்ணலாம், அதாவது இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ்னால இன்வெஸ்டிங்கில் வந்திருக்கு. ஒரு காலத்தில் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இல்லாமல், இன்ட்ரெஸ்ட்டே போடாமல் இருந்துட்டு இருந்துச்சு. ஜப்பானில் பணத்தை வாங்கி மற்ற கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ண காலம்லாம் இருந்தது. ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தா தெரியும். இப்போது
ஜப்பான்லேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய ஏற்ற இறக்கங்கள்லாம் இப்போ போயிட்டுருக்கு. சரி, இது எதுக்கு சொல்ல வரேன்டா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசாத காலத்தில் ஜப்பான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான, ஜப்பான்ட ஒரு நல்ல பேரோடு இருந்தது. என்னைக்கு வந்து அந்த அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்ற இறக்கங்களாக ஆகுச்சோ அப்போ வந்து அவங்களுடைய மணி வேலையும் பிரச்சனைகள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வந்து ட்ரம்ப் வந்து இந்தியா கிட்ட ரஷ்யா ஆயில் வாங்குறத வந்து நான் வந்து தாரிஃப் என்ன இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஹிந்து, பிபிசி, ஃபைனான்ஸ் எக்ஸ்பிரஸ் இதிலெல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு வார்த்தையை சப்ஸ்டன்சியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு இந்தியா வந்து பதில் தாக்குதல் பண்ணியிருக்கு. அதாவது டார்கெட்டிங் பை அஸ் அன்ஜஸ்டிஃபைட் அண்ட் அன்ரீசனபிள்னு சொல்லியிருக்காங்க இந்தியா. அதாவது நீங்கள் வந்து ஈரான்கிட்டேயோ ரஷ்யா கிட்டேயெல்லாம் வாங்குறது முன்னாடியே ப்ரீ பிளான்டு, நீங்கள் வந்து சொல்கிறது அன்ஜஸ்டிஃபைட் அன்ரீசனபிள்னு சொல்லி இந்துவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்தியா வந்து பதில் பண்ணியிருக்குது. பொறுத்து தான் பார்க்கணும் ட்ரம்ப் இதோட கொஞ்சம் அமைதியாகிறாரா இல்லை மறுபடியும் ஏதாவது இஷ்யூ ஆதான்னு சொல்லிட்டு. இதுக்கு ஈரான் வந்து நல்ல ஒரு பதில் சொல்லியிருக்கு. அதாவது ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓப்பன்ட் நியூ சாப்டர் ஃபார் ஈரான் டைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பதில் கொடுத்ததுக்கப்புறமாக இது என்டிடிவியில் வந்திருக்குது. சரியா, இந்த சூழ்நிலையில் சில ட்ரில்ஸ்லாம் நடக்குது, அதை பார்த்துடலாம். சைனா அண்ட் ரஷ்யா ஸ்டார்ட் ஜாயின் நாவல் ட்ரில்ஸ் இன் சி ஆஃப் ஜப்பான். ஜப்பானில் சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஜாயின் அந்த ட்ரில் நடத்துகிறாங்க. ட்ரில்னா அந்த மிலிட்ரி அந்த பயிற்சிம்பாங்கள்ல. அதே மாதிரி இந்தியாவும் பிலிப்பைன்ஸ் சேர்ந்து ட்ரில் நடத்துகிறாங்க. அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் வந்து ரஷ்யா வந்து ட்ரம்ப் வந்து அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி உள்ள அந்த சப்மரீனை மூவ் பண்ணி போகும்போது அவர் வந்து பி கேர்ஃபுல் அப்படின்னு பற்றின்னு சொன்னதுக்கு அப்புறமாக இதில் வந்திருக்கு அல்ஜசீராவில் ட்ரம்ப்ஸ் ஆர்டர் நியூக்ளியர் சப்மரீன் டு ரீபொசிஷன் அமீத் வார் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ரஷ்யா. அவர் வந்து ரீபொசிஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நியூஸ் வந்திருக்கு. இதில் காசாவில் 74 பேர் கொல்லப்பட்டதாக அல்ஜசீரா வந்திருக்கு. பட்னி சாவு இருக்குது. அதே மாதிரி அவருடைய ஹோஸ்டேஜுடைய ஒரு ஃபோட்டோ வந்து அதுவும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இது அந்த சூழ்நிலை அப்படி போயிருக்கு. இப்போ டெக்னிக்கலாக வந்துடுவோம். மார்க்கெட் வந்து ஒரு கன்சர்னஸ் ஜோனுக்கே வந்துருச்சு மறுபடியும். அது 24,500 டு 25,000ங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு கன்சால்ட் ஜோன். அதே இடத்துல 24,700 அந்த மாதிரி இடத்துல கன்சல்டேஷன் இடத்துலேயே வந்திருக்குது. இப்போதைக்கு என்ன நடக்கலான்றதுனா குளோபல் மார்க்கெட் அப் சைடு, அப்புறம் ஏடிஆர் மிக்ஸ்டு, எஃப்ஐஸ் விற்கிற சைடு தான். டெக்னிக்கலாக ஒரு மிக்சடு தான். இப்போது ரேஞ்ச் மார்க்கெட், எனி நியூஸ் கேன் சேஞ்ச் த மார்க்கெட்.